தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு பேரணியின் போது ஏற்பட்ட கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கொடுந்துயரம் நடந்து ஒரு வாரத்தை நெருங்கியும் விஜய் இதுவரை நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காத நிலையில் இதற்கான காரணம் வெளியாகி பொதுமக்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவுமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். தமிழக அரசியல் களத்தில் காலங்காலமாக ஆட்சியமைத்து வந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தங்களை முன்னிறுத்திய தமிழக வெற்றிக் கழக நடிகர் விஜயின் தலைமையில் ஆளும் மத்திய மாநில கட்சிகளை நேரடியாக விமர்சித்து வந்தது. இந்நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் சனிக்கிழமை தோறும் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 வாரங்களாக 6 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று தனது தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வந்தார். இந்த பேரணிகள் மக்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் விஜய் செல்லும் இடமெல்லாம் பெருங்கூட்டம் கூடியது. கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா? இந்த விஜயா பார்த்தலாம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? அதன் தொடர்ச்சியாக 3வது வாரமாக விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களுக்கு பரப்புரைக்காக சென்றார். கடந்த செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்று கரூர் வேலுசாமிபுரத்தில் இரவு 8 மணியளவில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறலால் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட பல தரப்பினரும் உயிரிழந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சம்பவ தினத்தன்றே கரூர் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பலரும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினர். இந்த துயர சம்பவம் நடந்து 1 வாரம் ஆகப் போகிறது. எனினும் தாவேக தலைவர் விஜயோ அல்லது கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களோ நிர்வாகிகளோ பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்க்கவில்லை. மாறாக 3 நாட்களுக்கு பிறகு ஆறுதல் வீடியோ ஒன்றை வெளியிட்ட விஜய் பதற்ற சம்பவங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதாலும் காவல்துறை அனுமதி அளிக்காததாலும் உணர்வுபூர்வமாக இருந்ததாலும் மக்களை நேரில் சென்று சந்திக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் கூடிய விரைவில் மக்களை சென்று சந்திப்பேன் என்றும் கூறிய அவர் மீண்டும் மக்கள் சந்திப்பு பயணம் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வம்பிற்கு இழுப்பது போலவும் பேசி வீடியோ வெளியிட்டார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். இதனால் ஆத்திரமடைந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தாவேக தலைவர் விஜயையும் கட்சி நிர்வாகிகளையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கரூர் பெருந்துயரம் குறித்து விஜயின் இதயத்தில் காயமோ வலியோ இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டும் என்பதற்காக கரூர் சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என பாஜக சொல்வதாகவும் இது அரசியல் அல்ல, அசிங்கம் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இவ்வளவு பேர் செத்து கிடக்கிறான், மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில்
இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா, இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு? எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டுருக்கு, நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் வராதா? அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. கரூருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை இதுவரை சந்திக்காதது குறித்து தாவேக தரப்பில் கேட்டபோது காவல்துறை அனுமதி அளிக்காததால் விஜய் கரூர் செல்வது தாமதமாகி வருவதாக தெரிவித்துள்ளனர். எது எப்படி இருந்தாலும் விஜய் உடனடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க வேண்டும். அதுவே தலைமைக்கும் நல்ல தலைவனுக்கும் அழகு என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது.